அழகே உருவான இந்த சிற்பம் என்ன சிற்பமாக இருக்கும்? குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட இந்த லகுலீசருடைய தாக்கம், இந்த லகுலீசர் சிவனை வழிபட்டதனால் சிவனாகவே மாறி விழுப்புரம் மாவட்டம் நடுநாடு என்று சொல்லக்கூடிய இன்றைய விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட லகுலீசர் சிற்பங்கள் வீரராகவன் மங்கையர்க்கரசி இணையவர்களால் கண்டறியப்பட்டு பாசுபத சைவத்திற்கு ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியது என்றால் அது குஜராத்தில் தோன்றிய லகுலீசர் தான். மண்மர்மணிகளே வணக்கம். இப்போ நம்ம தொடர்ந்து அந்த ஒரு சிற்பத்தை பார்த்துருப்பீங்க. யமதண்டீஸ்வரர் கோயில் ஆலப்பாக்கத்தில் ஒரு முருகர் அப்படிங்கிற ஒரு சிற்பத்தை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததாக இந்த கோயிலுக்குள்ளேயே லகுலீசர் சிற்பம் இருக்குது. இந்த சிற்பம் அர்த்தபரியங்க ஆசனத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கார். இடையில் அவருக்கு இடைக்கட்டு இருக்குது, வயிற்றுக்கட்டு இருக்குது. கழுத்தை பார்க்கின்ற போது பட்டையான பல்லவர் காலத்துக்கே உரிய அணிகலன் மாதிரி இருக்கக்கூடிய அணிகலன்கள் இவருக்கு அணியப்பட்டிருக்கிறது. காதுகளை பத்திர குண்டங்கள் அணி செய்கின்றன. தலை பார்க்கின்ற போது ஏற்கனவே விரிச்சடை போன்றே காணப்படுகிறது. இது கரண்ட மகனமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இவருடைய கைகளில் பார்க்கும்போது 2 கரங்கள் கொண்ட இவர் கைகளில் மேற்கையில் கடகமும் முன்கையில் காப்பும், அதில் ஒரு வலது கையில் ஒரு தண்டு இணைந்திருக்கார். அந்த தண்டில் ஒரு நாகமும் சுற்றி இருக்கின்றது. இடது கை பார்க்கின்ற போது மேல்கரத்தில் கடகம், கீழ்கரத்தில் காப்பு, அந்த கையானது தொடையில் தங்கி இருக்கிறது. இப்படி அழகே உருவான இந்த சிற்பம் என்ன சிற்பமாக இருக்கும்? பெரும்பாலும் இந்த சிற்பம் லகுலீசர் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சிற்பங்கள் தான் சில கோயில்களில் சில காலத்துக்கு முன் இவர் சண்டிகேஸ்வரர் இருக்கக்கூடிய இடத்துல இருப்பதாக பல்வேறு கோயில்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த லகுலீசர் குஜராத்தில் தோன்றியவர். லகுலம் என்றால் தடி, அது நகுலம் என்று சொல்லுவார்கள். தடி ஏந்தியவர் என்று இவரை தடி ஏந்தியவர் என்றும், அந்த தடியில் நாக சுற்றி இருந்தால் இவர் ஒரு சிவபெருமானுக்கு இணையானவர். குஜராத்தில் காரோகணம் என்ற இடத்துல அங்கே ஒரு காரோகணம் இருக்குது. காரோகண மாவட்டம், அந்த மாவட்டத்தில் உள்ள ஊரில் அவர் தோன்றியவர். அவர் கிபி 2ஆம் நூற்றில் தோன்றியவர். அவர் சிவனாகவே தன்னை நினைத்து அதை போன்று பயிற்சிகள் எடுத்து, எப்படி தட்சிணாமூர்த்திக்கு 4 சனகா முனிவர்கள் இருக்கிறார்களோ அதே போல் இவருக்கும் 4 சனகா முனிவர் மாதிரி அவர்கள் பெயர்கள் வேறு தாங்கி இவருடைய கொள்கைகளை பரப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட இந்த லகுலீசருடைய தாக்கம், இந்த லகுலீசர் சிவனை வழிபட்டதனால் சிவனாகவே மாறி சிவபோதங்களை சிவ ஆன்மீகத்தை இவருடைய வாரிசுகளால் அவருடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய அவருடைய கொள்கைகளை தொடர்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வருகின்றவர்களால் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அது பரப்பப்பட்டது. அது லகுலீச பாசுபதம் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது. லகுலீச பாசுபதம் நிலைமையானது நமக்கு இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 சைவங்களில் அது ஒன்றாக கருதப்படுகிறது. களப்பிரர்கள், காபாலிகர்கள், அதோடு அவங்களால் போற்றப்பட்ட சமணம், அதோடு சைவம். இந்த சைவம் போற்றப்பட்டது லகுலீசர் பாசுபதத்தால் செய்யப்பட்டது. இந்த லகுலீச பாசுபதத்தை 4 பாடியிருக்கிறார்கள்.
தமிழகத்திலும் அது பரப்பப்பட்டு இருந்திருக்கின்றது பல்வேறு மாவட்டங்களில். இது விழுப்புரம் மாவட்டம் நடுநாடு என்று சொல்லக்கூடிய பகுதியில், இன்றைய விழுப்புரம் மாவட்டம் நடுநாடு என்று சொல்லக்கூடிய இன்றைய விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட லகுலீச சிற்பங்கள் வீரராகவன் மங்கையர்க்கரசி இணையவர்களால் கண்டறியப்பட்டு பதிப்பு ஆசிரியராக விளங்கிய திருவாளர் சுகவன முருகன் அவர்களும் இயக்குனராக இருந்த நாகசாமி ஐயா அவர்கள் ஒரு லகுலீச பாசுபதத்தை பற்றி ஒரு கட்டுரையை எழுதி அவர் ஆய்வுக் கட்டுரையை கருத்தரங்குகளை சமர்ப்பித்திருக்கிறார். அதே மாதிரி திருவொற்றியூரில் உள்ள படம்பக்க நாயனார் கோயிலில் கௌலீஸ்வரர் என்ற ஒரு சிற்பம் இடம்பெற்றிருப்பதை அவர் கட்டுரையாக அவர் படித்து தமிழ் குறு நல்லுலகத்திற்கு எடுத்து உரைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனாலே அவரிடத்திலே இது மாதிரி சிற்பங்களை எல்லாம் நடுநாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட லகுலீச சிற்பங்களை நிழற்படங்களை காண்பித்த பிறகு நீங்கள் இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதுங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டதன் பேரிலும் எங்களுக்கு அதிகமாக சிற்பங்கள் கிடைத்திருக்கிறது என்ற காரணத்தினாலும் திருவாரூரிலே சண்டிகேஸ்வரர் இடத்திலே இடம்பெற்றிருக்கிற லகுலீஸ்வரர் சிற்பம் இருக்கிறது. அழிட்டாப்பட்டி குடைவரை கோயிலே வாயிலுக்கு முன்பாக இடது கை பக்கம் லகுலீஸ்வரர் சிற்பமும் வலது கை பக்கம் விநாயகர் சிற்பமும் இடம்பெற்றிருக்கிறது. திருவாளர் கலைக்கோவன் ஐயா இவர்கள் உள்ளே உள்ள சிவனுக்கு வாயிற்காவர்கள் என்று அவர் எழுதிய நூல்களே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த லகுலீசர் வழிபாடானது ஒரு சைவத்திற்கு, பாசுபத சைவத்திற்கு ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியது என்றால் அது குஜராத்தில் தோன்றிய லகுலீசர் தான். இதற்கு காரணமே அவருடைய வழிவந்தவர்களும் பல்வேறு மாநிலங்களில் இன்றளவும் நிலைத்திருக்கிறது. அதோடு அல்லாமல் பள்ளிப்படை கோயில்களில், தமிழ்நாட்டில் பள்ளிப்படை கோயில்கள் சோழர்களால் உருவாக்கப்பட்ட பள்ளிப்படை கோயில்களில் இந்த லகுலீச பாசுபதத்தை சேர்ந்தவர்களே அந்த சிவனுக்கு வழிபாடு செய்கிற குருக்களாக அமைந்திருக்கிறார்கள். இது பல்வேறு கல்வெட்டுகள் நமக்கு மெய்ப்பிக்கின்றது. ஆங்காங்கே கிடைத்த சில கல்வெட்டுகள் நமக்கு மெய்ப்பிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே லகுலீச வழிபாடு தமிழகத்திலும் இருந்திருக்கிறது. இந்த சிற்பங்கள் கிபி 5ஆம் நூற்றாண்டு உரிய வட்டெழுத்தில் செய்திகள் இதில் காணப்படுவதால் கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே லகுலீச பாசுபதம் தமிழகத்தில் விரிந்து பறந்து காணப்பட்டிருக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றளவும் அது வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த லகுலீச பாசுபதத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சண்டிகேஸ்வரர் இல்லாத இடத்துல இவர் சண்டிகேஸ்வரரை இடம்பெற வச்சு காட்சி கொடுத்துருக்காங்க, அது அமைத்திருக்காங்க, கோயில்கள் அமைத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது திருவாமாத்தூரில் ஒரு லகுலீஸ்வரர் சிற்பமே சண்டிகேஸ்வராக இன்றும் செயல்பட்டு இருக்கின்றது. இப்படி பல்வேறு இடங்களில் கண்டறியப்பட்ட லகுலீச பாசுபதங்கள் ஊர்கள் என்று நம்ம பட்டியலிட்டால் மாம்பழப்பட்டு, மாரங்கியூர், ஆனாங்கூர், அடுத்து நம்ம ஆலகிராமம், இப்படி சித்தலிங்க மடம். சித்தலிங்க மடத்தில் இருக்கிறது தான் நாங்கள் ரொம்ப ஒரு பழமையான சிற்பமாக இருக்கின்ற லகுலீஸ்வரர் சிற்பமாக இருக்கும் என்று கருதுகிறோம். அதில் உட்காந்துருக்க ஸ்டைலு, அவர் கையில் வச்சிருக்கிற ஒரு பற்று, ஒரு கை அமைப்பு, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு சிறப்பான, அது ஒரு 5ஆம் நூற்றாண்டு அதுவும் சிற்பமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் அதில் எழுத்து பொறிப்புகள் இல்லை, திட்டவட்டமாக நான் சொல்லுவதற்கு உருவத்தினுடைய அடிப்படையிலே அது சொல்லப்படுகிறது. ஆகவே இதில் எழுத்து பொறிப்பு நாங்கள் படித்த வரலாம். இப்போது ஆலக்கூரை மக்கள் லகுலீசரை செய்வித்து சேவித்தது என்ற செய்தி இதில் காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை மேலும் அறிஞர்கள் ஆய்வு செய்வார்களால் கருத்து வேறுபாடு இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு
லகுலீஸ்வர வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கிறது கிபி 5ஆம் நூற்றாண்டிலே என்பதை தெரிந்து கொள்ளும். இங்கே 5ஆம் நூற்றாண்டு சிற்பங்கள் இடம்பெற்றிருப்பது உண்மையிலே ஆலகிராமானது தமிழகத்துக்கு சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சிறந்த ஒரு பல்லவர் கால சிற்பங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லிக்கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இது வரைக்கும் நம்ம வீரகன் ஐயா இந்த லகுலீஸ்வரை பற்றி அவ்வளோ விரிவாக ஒரு ஆய்வு நூலே வெளியிட்டுட்டாரு. இருந்தாலும் ஆய்வு நூலையும் இங்கேயே நமக்கு கொண்டு வந்து நம்ம வாசகர்களுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் போய் லகுலீஸ்வர் யாருன்னு நெட்லேயும் தேடுங்க, புத்தகத்தையும் பாருங்கள். புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா தான் இன்னும் நிறைய செய்திகள் தெரியும். நெட்டில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் போய் நிறைய புத்தகங்களை பாருங்கள். ஐயாவும் புக்கு போட்டிருக்காங்க, அந்த புக்கை வாங்கி பயனடையுங்க. லகுலீச பாசுபதத்தை பற்றி நிறைய புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு. சைவ சித்தாந்த அடிப்படையில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி பாருங்கள், படிங்க. லகுலீஸ்வர் யாருன்னு நீங்கள் உங்கள் தேடுதல் வேட்டையை தொடங்குங்க. அதனால் நன்றி. மண்மரபினர்களே வந்துங்க, இன்னும் நம்மளோட இணைந்திருங்க. நம்ம எல்லா செய்திகளையும் நம்ம இன்னும் அவரோட வீரகன் ஐயாவோட தொடர்ந்து நம்ம பார்ப்போம். வாங்க. நன்றி. வாங்க. வணக்கம்.